अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं तुरगविग्रहराजस्यञ्जनान्दोलिकादिषु अधिकमधिकमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. தேவப்பெருமாளுடைய வையங்கண்ட வைகாசோத்சவத்தில் நாம் இப்போ அனுபவிக்க வேண்டியது 4ஆம் நாள் மாலை சந்திரப்பிரபை. அந்த பெருமாள் சந்திரப்பிரபையில் ஏழ்றதை நாம் அனுபவிக்கணும். இதை நம்மாழ்வார் எப்படி அனுசந்தானம் பண்ணிருக்கார் திருவாய்மொழியில் என்ன, யோகு புணர்ந்தவன் தன்னோடு ஒன்றாக அப்படின்ற கண்டத்தினால அனுபவிச்சிருக்கேன். யோகு புணர்ந்தவன்னா பக்தி யோகம் புணர்ந்தவன், பக்தி யோகம் பண்ணுற உபாசகன். தன்னோடு அவன் தன்னோடு ஒன்றாக, இன்னும் ஒன்றாகன்னா அவன் தன்னோட ஒன்றா சேர்த்துண்டான்னா இன்னொருத்தரை சேர்த்துண்டான்னு அர்த்தம். அதாவது யோகு புணர்ந்தவாள் இல்லாத, அதாவது மோக்ஷார்த்தமாக பக்தியோகம் பண்ணுறவாளோட கூட யோகு புணர்ந்தவன் தன்னோடு ஒன்றாக, அதாவது இந்த சொர்க்காதி லோகங்களை பெறணும்னு இஷ்டாபூர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இப்படி இத்தியாதி கர்மாக்களை சொர்க்கார்த்திகளை உத்தேசித்து பண்ணுறாளே அவளுக்கும் ஒன்றாக என்னென்ன 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறான்னு அர்த்தம். அது எப்படின்னா அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான். யார் இங்கிருந்து மோட்சத்துக்கு போகிற ஜீவன் அர்ச்சிராதி மார்க்கம், ஆதியில் அர்ச்சி, அதாவது அக்னியை உடைய மார்க்கம். சொர்க்காதி லோகங்களுக்கு போகிற ஜீவன் தூமாதி மார்க்கத்தில் போகிறான். அக்னின்னா அதுக்கு எதிரடையாக இருக்கிறது புகை, அக்னியிலேருந்து புகை இருக்குது. அதே மாதிரி நடைபெற வாங்கி பகல் அப்படின்னா இது ராத்திரி, ஒளி நாள் சுக்லபக்ஷம்னா இது கிருஷ்ணபக்ஷம், உத்தராயணம் அப்படின்னா தட்சிணாயனம். இப்படி இவன் போகிற வழி மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர், அவன் போகிற மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு பேர். இது ஒரு வழி, அது வேற வழி. ஆனால் இவன் மோட்சத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கமாக போகிறவன் சந்திரமண்டலத்துக்கு போய் தான் அப்புறம் மோட்சத்துக்கு போகிறான். அதாவது இவனுடைய அர்ச்சிராதி மார்க்கத்தில் சந்திரமண்டலம் வருது. தூமாதி மார்க்கத்து வழியாக போய் சொர்க்கலோகத்துக்கு போகிறவனுக்கும் அந்த சந்திரமண்டலம் வருது. அதனால் இந்த சந்திரப்பிரபையில் பெருமாள் சேவை சாய்க்கிறானே, இதை பார்த்து ஆழ்வார் எப்படி இதை சங்கேபமாக சுருங்க சொன்னார். யோகு புணர்ந்தவன் தன்னோடு ஒன்றாக அப்படின்னு சொன்னார். அதாவது ஒன்றாக அருள் செய்யக்கூடிய சந்திரமண்டலாந்தரவர்த்தியாக தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது பெரியாழ்வார் சாயங்கால உற்சவத்தெல்லாம் பாடிட்டு வரார். முதல் நாள் உற்சவத்தில் தேவசேவார்த்தம் சீக்கிரம் சமாகச்சதாம் அப்படின்னு சொன்னாலே, தேவதாஹ்வானம் பண்ணாலே, அதனால் வந்து காணீரே வந்து காணீரே வந்து காணீரே அப்படின்னு ஒரு திருமொழியில் 10-11 பாட்டு இருக்கும் சாதாரணமாக. ஆனால் இந்த உற்சவத்தினுடைய மேலீட்டுனால 21 பாட்டாக சாதிச்சேன், வந்து காணீரே வந்து காணீரேன்னு. அதுக்கப்புறம் அதனால் முதல் உற்சவத்தை அங்கே சிம்ம வாகனத்தை குறிக்கொண்டார். 2ஆம் நாள் குண்டலந்தாழ நான் தாழ அப்படின்னு சொல்லி எண்டிசையோரு இறைஞ்சி தொழுதேத்தேன்னு சூரிய பிரபையை 2ஆம் பத்தில் சொன்னார். 3ஆம் பத்தில் அனுமன் புகழ்பாடி தங்குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்கொடையேன்னு அனுமன் புகழ் பாடக்கூடிய குரங்கெல்லாம் அங்கே இருந்தது கோவர்தன மலையில் அப்படின்னு சொல்லி அனுமந்த வாகனத்தை ஸ்மரித்தார். கடைசியிலே நெறிந்த கருங்குழல் மடவாயின்னு அனுமானுடைய சீதைக்கு அனுமான் சொன்ன அடையாளங்கள்லாமும் ஒரு பதிகம் பூரா அனுசந்தானம் பண்ணார். இப்போது 4ஆம் பத்தில்
இந்த 4ஆம் நாள் சந்திரப்பிரபையை அனுசந்தானம் பண்ணுறார். இது பண்ணச்சே 4ஆம் பத்து பூர்ணமாக பண்ணலை. அதாவது உபக்கிரம உபசம்மாராதிகளில் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தானே அனுசந்தானம் பண்ணுறா. அவளுடைய பிரபந்தத்தினுடைய நோக்கு ஒரு விதமாக வெளியில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு பாடுறா. அதில் இது பரிவாகமாக அங்கங்கே இந்த தேவப்பெருமாள் உற்சவம் வருது. அதனால் ஆரம்பம் கதிராயிரம் இரவின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த உற்சவத்தை முடிவு எங்கே பண்ணுறார் அப்படின்னா 5ஆம் தசகத்திலேயே முடிச்சுடுறார். இந்த உற்சவத்தை பற்றி 4ஆம் பத்து பூர்ணமாக பண்ணலை. இந்த 4ஆம் பத்து முடிய அங்கே கொண்டு இந்த சந்திரப்பிரவையெல்லாம் சொல்லலை. 5ஆம் பத்து, அதாவது 5ஆம் திருமொழி இருக்குதே, அதனால் அங்கேயே முடிச்சுடுறாரு. இதை அது எப்படின்னு பார்ப்போம். அதை தான் இந்த 50 பாட்டு தான் இன்றைக்கி சேவிக்கிறான். முதல் நாள் முதல் பத்து, 2ஆம் நாள் 2ஆம் பத்து, 3ஆம் நாள் 3ஆம் பத்து சேவிச்சவா 4ஆம் நாள் 4ஆம் பத்து சேவிக்கலாம், 5ஆம் நாள் 5ஆம் பத்து சேவிக்கலாம், ஏதோ பண்ணலாம். ஆனால் ஆழ்வார் அரைப்பத்து தான் சேவிச்சிருக்கிறது. அரைப்பத்தில் இந்த உற்சவத்தை முடிச்சுட்ருக்கிறதுனால இவாளும் அந்த அரைப்பத்திலேயே முடிக்கிறார். இப்போ சேவிச்சுட்டு பேசும். சரி, இப்போ எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, பெருமாள் யார்? இந்த பெருமாள் அக்னியில் தோன்றின பெருமாள். தேவப்பெருமாள் பிரம்மாவனுடைய யாகத்தில் தோன்றினவர் அக்னியில். இன்றைக்கி சேவை சாய்க்கிறது எங்கே சேவை சாய்க்கிறார்? சீதளமான சந்திரப்பிரவையில். அக்னியில் தோன்றின எம்பெருமான் அதுக்கு மாறுதலாக விரோதமாக இருக்கக்கூடிய, அதான் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய சீதளமான சந்திரப்பிரவையில் சேவை சாய்க்கிறார். அத்தி உஷ்ணமான அக்னியில் தோன்றின பெருமாள் எதிர்த்தட்டான சந்திரமண்டலத்தில், சீத்தளமான சந்திரமண்டலத்தில் சேவை சாய்க்கிறார். அதனால் ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த சேவையை நினச்சி அப்படியே உருகிறார். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தாலொத்த நீண்முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல். ராமனை பார்த்தங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். என்ன உடனே பதில் சொல்கிறா, அதிருங்கழல் பொறுதோள் இரணியனாகம் பிளந்து அரியாய் உதிரமளைந்த கையோடிருந்தானை உள்ளவா கண்டார் உளர். அது நுசுமனை தான் இரணியனை கீழ்ச்சி போட்ட நுசுமனை பார்த்தவா இருக்கா, உள்ளபடி பார்த்தவா இருக்கா அப்படின்னு பதில் சொல்கிறார். கேள்வி ராமனை நாடுகிறேல் அப்படின்னு இல்லை, நுசுமனை பார்த்தாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவன் ரமிப்பிக்கக்கூடிய ராமனை நாடுகிறேல், ராமனை இது பண்ணுறவா அப்படின்னுச்சு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய உக்ரமாக இருக்கக்கூடிய நுசுமனை கண்டவாருளர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அக்னியில் தோன்றின எம்பெருமான் எதிர்த்தட்டான சீத்தளமான சந்திரப்பிரவையில் சேவை சாய்க்கிறத இப்படி அந்த பாசுரத்தில் ராமனை நாடுகிறேல் அப்படின்னு சொல்லிட்டு நுசுமனை உள்ளவா கண்டாருளர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த எதிர்த்தட்டில் இருக்கக்கூடிய சுபாவ அவதாரங்களை ஸ்மரிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கதிராயிரமேழை கலந்தரித்தால் ஒத்த நீண்முடியன் எதிரில் பெருமை ராமனை அப்படின்னு, யாருமே எதிர்க்க முடியாத பெருமை உடையவன் அப்படின்னு, அவ்வளோ வீரன் அப்படின்னு. அதே சமயத்தில் அவன் யார்? அவன் ராமன், எல்லாரையும் ரமிப்பிக்கக்கூடியவன். வீரனாக இருக்குவேன் ரொம்ப கோபமாக அப்படி தானே அந்த மாதிரி இருப்பான், யாரும் கிட்ட நெருங்க முடியாது. அப்படி இல்லை, அங்கேயே அந்த ராமனை பார்த்து ராமனை நாடக்கூடியவா அப்படின்னு சொல்லி நுசுமனை பார்த்தவா இருக்கான்னு சொல்கிறார். அது ஒன்றுத்துக்கு ஒன்று எதிர்த்தட்டு. ஆனால் அந்த ராமனுக்கு சொன்ன விசேஷமே எதிரில் பெருமை, அவனை எதிர்க்கவே முடியாத பெருமையுடைய ராமன். அவன் அப்படி பராக்கிரமசாலி, அதே சமயத்தில் ரமிப்புகனாக இருக்கும் அப்படின்னு 2 குணத்தையும், மாறுதலான 2 குணத்தையும் அங்கே ராமனுக்கே சொன்னார். அதே மாதிரி அதிரும் கழல் பொறுதோள் இரணியனாகம் பிளந்து, இரணியனை கீழ்ச்சி போட்டான். அரியாய் உதிரமளைந்த கையோடு இருந்தானே, உதிரமளைந்த கையோடு இருந்தானே கண்டார் உளர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணார், உள்ளவா கண்டார் உளர்னு.
சே இரண்யனுக்கு தான் அவன் வந்து அப்படி கோபப்படுறவன். கிழிச்சு போட்டான் அவனை. அந்த கிழிச்சு போட்டதுடைய கையில் ரத்தம் கூட இருக்குது, உதிரமலைந்த கையாக இருக்குது. ஆனால் உள்ளவா கண்டாருல அவன் எப்படி சட்டாபட்டல பீஷணே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட்டத் புகுட்டிகேபி வக்திரே கிருத்தே அப்படி இருந்தால் கூட சட்டாபட்டல பீஷணே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட்டத் புகுட்டிகேபி வக்திரே கிருபாகபட்டகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுசா. அதே அவனை அப்பனை கிழிச்சு போட்டான். ஆனால் அவனுடைய தனுஜ டிம்பன் இருக்கானே குழந்தை அசுர சிறுவன், அவனுக்கு சரோஜ சதுசா அப்படியே செந்தாமரை கண்ணால் அருள் பண்ணான். அதை தான் உள்ளவா கண்டாருளர். அதிரும் கழல் பொருள்தோள் இரணியனாகம் பிளந்து அரியாய் உதிரமலைந்த கையோடு இருந்தானே அப்படி கோவக்காரனா பார்க்கல எல்லாரும். உள்ளவா கண்டாருளர். அவன் ஆசிரித்த சுலபன், ஆசிரித்த வத்சலன் அப்படின்றத பார்த்தா. அதனால் என்னாச்சுன்னா பராக்கிரமசாலியான எல்லாரையும் ரமிப்பிக்கக்கூடிய ராமன் அப்படின்னு. இங்கே வந்து அசுரனை கிழிச்சு போட்டான். ஆனால் அதே அசுர சிறுவனை அனுகிரகம் பண்ணான். அப்படி பார்த்தா எல்லாரும். அப்படின்னு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ரெண்டு குணங்கள். எதனால் இது மாதிரி பாசுரம் அமைச்சார் அப்படின்னு சொன்னால், தேவப்பெருமாள் அக்னியில் தோன்றினும் இன்றைக்கி சந்திரமண்டலத்தை சேவை சாய்க்கிறான் சீத்தலமான. அதை கொண்டு இப்படி பாசுரத்தை தொடங்குறார். அதனால் இந்த சந்திரபிரபையை மனசில் இருத்தி பெரியாழ்வார் இந்த 4ஆம் பத்தை தொடங்குறார். அப்புறம் 4ஆம் பத்தில் 5ஆம் திருமொழி என்னதுன்னா, ஆசவாய் சென்ன சிந்தையராகி அன்னையத்தனன் புத்திரர் பூமி வாசவார் குழலாள் என்னு மயங்கி மாழு மெல்லை கண் வாய் திறவாதே கேசவா புருஷோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார் அவரெய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்றே அப்படின்னு சார். அதாவது பொதுவில் ரொம்ப 10 பாட்டும் இந்த இதை தான் சொல்கிறது. ஏன்னா ஆனால் வந்து இந்த 10 பாட்டையும் முழுசாக சொன்னால் நமக்கு அதிகமாகும் நாழி. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 10 பாசுரத்துலேயுமே ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு இந்த காலம் வரத்துக்கு முன்ன, இந்த சரீரம் அழியறதுக்கு முன்ன பெருமாளை ஆசிரியிச்சு உய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அது. அதனால் ஆசவாய் சென்ன சிந்தையராகி அன்னை அத்தன் புத்திரர் பூமி பிள்ளை பண்டாட்டி அது மனைவி மக்கள் அப்புறம் சொத்து பத்து இப்படின்னு இந்த மாதிரி ஆசையெல்லாம் போகிறவா என்ன பண்ணணும்னா, மாழு மெல்லைக்கண் வாய் திறவாது அப்படியே போகிற வரையில் கடைசியில் இதே ஆசை வச்சுட்டு அப்படியே வாயை பொழந்துடாத என்ன பண்ணணும்னா, கேசவா என்னும் கேசவா புருஷோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார இல்லை, கேசவா புருஷோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார் அவரை இதும் பெருமை அப்படின்னு கேசவா புருஷோத்தமா கேழலாகிய கேடிலி அப்படின்லாம் பேசக்கூடிய பாகவதாள் இருக்காள் ஆச்சாரியாள், அவளை அண்டி அவளுடைய பெருமையை பேசிட்டேனா போகும். அவரை இதும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்னே. அந்த பாகவதாளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாளை அடைஞ்சி அவளுடைய பெருமையை நீ பேசிட்டேன்னா, எப்போ இந்த மனைவி மக்கள் சொத்து பத்துன்னெலாம் ஆசைப்பட்டு இருந்தால் கூட போய் சேர்றது தான் சரீரம் மரணத்தை அடையிறதுக்கு முன்ன இந்த மாதிரி பாகவதாளை ஆசிரிச்சுட்டேன்னா, அப்படி ஆசிரிச்சவாள் அடையக்கூடிய பெருமை, அதாவது என்ன மோக்ஷாந்த ஐஸ்வர்யம் அவளுக்கு வந்துடுறது ஆச்சாரியாளை ஆசிரிச்சதுனால. அவரை இதுவும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்னே அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் மேலேயும் சீயினால் செறிந்தேறிய புண்மேல் அப்படின்னு சொல்லி இந்த சரீரம் சீயுங்கியும் ஆனவெல்லாம் வரத்துக்கு முன்னே வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி
போயினால் பின்னை திசை கண்ணும் புனை கொடுக்கிலும் போக ஒட்டாரே அப்படின்னு இது ஆச்சாரிய சமாசயனம் பண்ண சொன்னார். இந்த முதல் பாட்டில் இந்த பாட்டிலேருந்து வாயினால் நமோ நாராயணன்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி இப்படின்லாம் பெருமாளை உபாசனம் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த பாசுரத்துலேருந்து சொல்லிட்டு வர. இந்த பாசுரத்தில் பிரபத்தியை சொல்லலை. அந்த பிரபத்தியை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியால் அடைஞ்சுட்டாக்கா அந்த ஆச்சாரியால் நமக்காக பிரபத்தி பண்ணிடுறான். அதனால் நமக்கு நல்ல பெருமை வருது, அதாவது மோக்ஷாந்த ஐஸ்வர்யம் வருது அப்படின்றத முதல் பாட்டில் சொல்லிட்டேன். கேசவா புருஷோத்தமா கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார் என்னும் அவரை பேசுவான் புகில் நம்பரமன்னே அப்படின்னு அன்வயப்படுத்தணும். அதில் 2 எண்ணும் இருக்கும் 3வது பாதத்தில். கேசவா புருஷோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார் அவரை இதும் பெருமைன்னு அதை அந்த ஒரு எண்ணும் எடுத்துட்டு எங்கே அன்வயிக்கணும்னா கேசவா புருஷோத்தமா கேழலாகிய கேடிலி என்றும் பேசுவார் என்னும் அவர் பேசுவான் புகில். இப்படி பேசக்கூடிய ஆச்சாரியாள் இருக்காளே அவளை என்னும் அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆச்சாரியன், பெருமாளை எப்பவும் தியானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன் அவர் தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரை இதும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்னே. அந்த மாதிரி ஆச்சாரியனை அடையிறவா ஆச்சாரிய தியானம் பண்ணுறவாளுடைய பெருமை அவள் அடையக்கூடிய பெருமை நம்மளால் பேசி மாள முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அங்கே ஆச்சாரிய நிஷ்டையை சொல்கிறேன். இதுக்கப்புறம் சீனால் செறிந்தேறிய புண்மேல் அப்படின்றதுலேருந்து பக்தி யோகம் உபாசனம் பண்ணுற விஷயத்தை ஒவ்வொரு பாசுரத்தில் சொல்லிட்டு வரேன். இந்த சரீரம் அவஸ்தைப்பட்டு போகிறதுக்கு முன்னே நீ இந்த மாதிரி பெருமாளை தியானம் பண்ணு. அப்படி தியானம் பண்ணால் நரகங்கள்லாம் கிடைக்காது, வைகுந்தத்துக்கு போகலாம் இப்படின்லாம் ஒவ்வொரு பாசுரத்துலையும் சொல்லிட்டு வரேன். இதை எல்லா பாசுரத்தையும் விளக்கலை, இதுதான் எல்லாத்துக்கும் தாத்பரியம். இதில் கடைசியில் என்னென்னா கூடி கூடி உற்றார்களிருந்து குற்றன் நிற்க நற்றங்கள் பறந்து பாடி பாடியோர் பாடையிலிட்டு நரிப்படைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னங்கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தரானார் குறிப்பிடங்கடந்துயலுமாமே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் போகிற சமயத்தில் உற்றார் உறவினர் எல்லாரும் கூடி கூடி உட்கார்ந்துண்டு ஐயோ இப்படி போயிட்டானேன்னு அழுவார்கள். அதுக்கு முன்ன நீ என்ன பண்ணணும், அழுது கோடி மூடி நான் எல்லாம் இதெல்லாம் ஜோடித்து எடுத்துன்னு போய் என்ன இதுக்கு காட்டுக்கு ஏழை பண்ணுறதுக்கு முன்னே இந்த போகிறதுக்கு முன்னே நீ பெருமாளை நினச்சேன்னா கூடியாடிய உள்ளத்தரானார். அந்த எம்பெருமான இடத்துல ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணி அவனோட கூடியாடி கழிச்சாக்கா அப்படிப்பட்ட உள்ளத்தினால குறிப்பிடங்கடந்து உயலுமாமே. இந்த குறிப்பிடத்தை காட்டு அவ கடந்து உயிராள் அப்படின்னு சொன்னார், உய்வு பெறாள். இதில் ஸ்வனிஷ்டையை சொல்லப்பட்டது. அதாவது நான் கூடி கூடி உற்றாலேருந்து குற்றம் நிற்க என்ன ஸ்வனிஷ்டையை சொல்லப்பட்டது இருக்கட்டும். அதனால் அந்த கூடியாடிய உள்ளத்தரானான் நாமெல்லாம் பெருமாளோட கூடி ஆட முடியுமோ? உக்தி நிஷ்டனோ இல்லை ஆச்சாரிய நிஷ்டனோ நமக்கு என்னத்தை பெருமாளை பற்றி ஞானம் இருக்குது. அதனால் ஸ்வனிஷ்டாதிகாரி அளவுடையார் அடைந்தாருக்கும்னு நன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவாளானதுனால பெருமாளோட அவள் கூடி ஆடி கழிக்கக்கூடிய மனத்தினராக இருக்கா. அதனால் இந்த இடத்துல ஸ்வனிஷ்டையை சொல்லப்பட்டது. இது சுருக்கமாக இப்படியே போகும். இந்த இடத்துல பத சுவாரஸ்யம் பாருங்கள். கூடி கூடி உற்றார்களிலிருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து அப்படின்னு. அதாவது ஐயோ இவன் இப்படிலாம் உபகாரம் பண்ணானே அப்படிலாம் உபகாரம் பண்ணானே இப்படி விட்டுட்டு போட்டானே அப்படின்னு எல்லாரும் அழகா. இவன் பண்ணின நல்ல காரியங்கள்லாம் ஐயோ இப்படி அன்னதானம் பண்ணானே, அப்படி ஆலயம் கட்டினானே, இப்படி கல்வி சாலையை அமைச்சானே அப்படின்னு ஏதோ அவளுக்கு எனக்கு இந்த உபகாரம் பண்ணானே அப்படின்னு இப்படி விட்டுட்டு போட்டானே அப்படின்னு அழகான்னு சொல்கிறேன். ஆனால்
குற்றம் நிற்க நற்றங்கள் பறந்துன்னு குற்றம் ஒன்றே ஒன்று தான் சரணாகதி பண்ணாது. அந்த சரணாகதி எப்படி பண்ணுறது அப்படின்னா, செங்கண்மாலோடும் சிக்கனை சுற்றமாய். சிக்கனைன்னா ரொம்ப சடக்குன்னு ஒரு சுருக்கமான வழியில் அந்த மாதிரி அவனோட சிக்கனை சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்கவெல்லாம் இருக்குது. அப்படி ஒப்பற்றவனா பெருமாள் பக்கம் நிற்கிறவெல்லாம் இருக்குது. யம பயம்லாம் கிடையாது, மோட்சத்துக்கு போவான்னு சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, அதாவது பவதி பிக்ஷாந்தேகி என்று பாலகன் ஒருவன் பதவாக்கி அறியாத பாலகன் ஒருவன் பவதி பிக்ஷாந்தேகி என்னுமா போலே சொல்லித்தரான், ஆச்சாரியன் சொல்லித்தரான். அப்போ பவதி பிக்ஷாந்தேகி நீ கேட்டுன்னு போனேன்னா அவனுக்கு பிக்ஷை போடுவான்னு. இவனுக்கு பவதி பிக்ஷா தேகி எதுக்கும் அர்த்தம் தெரியாது. அப்படியே சொல்லி கொடுத்தது சொல்லிட்டே போனான்னா இந்த நல்லவாள் ஆட்சியரான சத்து கழகத்திலே பலத்தை அப்பவே பெறலாம். தனிகாளாகவும் இருந்து நல்ல மனசு படைத்தவாளாக இருந்தால் உடனே ஓஹோ பிக்ஷை கேட்குறான் பையன் அப்படின்னு அவள் அர்த்தம் தெரிஞ்சுன்னு போட்டுடுறான். அதை போல் ஆச்சாரியன் சொன்ன பாசுரத்தை நாம் சொல்லிட்டோம்னா பெருமாள் என்ன பண்ணுறான், மலர்ந்த கண் செங்கண் மாலோடும் சிக்கான சுற்றமாய் அந்த மலர்ந்த கொண்டு நம்ம அப்படியே அனுகிரகம் பண்ணுறான். ஆகாயம் வந்து ஆச்சாரியன் சொல்லி வைக்க நம்ம காப்பாற்றுன்னு சொல்லிட்டானே, நம்மக்கிட்ட பரத்தை சமைச்சுட்டானே அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல முக்தி நிஷ்டையே சொல்கிறார். இதோட இந்த 9 பாசுரம் முடிஞ்சு போச்சு. கடைசி பாசுரத்தில் செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான்மே பத்தராய் இறந்தார் பெரும்பேற்றை பாழித்தோள் விஷ்ணு சித்தம் புத்தூர்வோன் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலையோ பத்தும் வல்லார் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்த பெருவர் தாமே அப்படின்னு பலனை முடிச்சுடுறார். இப்போ இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, அந்த மோக்ஷார்த்தம் உபாசனம் பண்ணுறவாளுக்கு தான் சந்திரமண்டல வழியாக போகிறா அப்படின்னு சொன்னமல்ல. அதாவது அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறவா சந்திரமண்டல வழியாக போகிறான்னு சொன்னமே, அதை இங்கே காண்பிக்கப்படுறது. இதில் இதுக்கு முன்ன கூடின்ற பாசுரத்துக்கு முன்ன ஒரு பாசுரம் இருக்குது. தென்னவந்தமர் செப்பமில்லாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்தச்சு பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவனையான் என்று சொல்லி எண்ணியுள்ள திருளரை நோக்கி மன்னவன் மதுசூதன் என்பார் வானகத்து மன்னாடிகள் தாமே அப்படின்னு. அதனால ஒரு விதமான உபாசனம் இருக்கு. அந்த உபாசனத்தில் நேர மோட்சம் போகாமல் வசுபதம்னு இந்த தேவலோகம் மாதிரி அது ஒன்று, அதில் இருந்துட்டு அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் மோட்சம் போகணும். அந்த வசுபதத்தை அனுபவிச்சுட்டு கீழே வரலாம், இல்லை அங்கே கீழே வந்து மறுபடியும் மோட்ச உபாயம் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா அங்கேருந்து மோட்ச உபாயம் பண்ணிட்டு போகலாம். ஆக மொத்தத்தில் அது வந்து திருப்பி கூட வரத்துக்கு ஒரு பிரசக்தியான ஒரு இது. அதை சரியாக பண்ணலைன்னா இப்படி பலனை நாம் மோக்ஷாந்த பலனை விரும்பாமல் வசுபத பிரார்த்தியை மாத்திரம் விரும்பினோன்னா அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இது பண்ணுறாளே இந்த யாக யஜ்ஞாதிகள் இஷ்டாபூர்த்தமான கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது இதெல்லாம் பண்ணுறவாள்லாம் தேவலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுறாளே, இங்கே திருப்பி பிறக்கச்சே அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லியிருக்குது. தேவலோகத்துலேருந்து மேகத்துக்கு போகிறான், மேகத்துலேருந்து ஜலமாக வரான், ஜலத்துலேருந்து அந்த விருஷாதிகளாக தானியத்தில் போகிறான், தானியத்துலேருந்து புருஷனுடைய ரேத்தஸுக்கு போகிறான், புருஷனுடைய ரேத்தஸ்லேருந்து ஸ்ரீகர்ப்பத்துக்கு போகிறான், அப்புறம் பிறவி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது சொர்க்கலோகம் போகிறவன் திரும்பி வரச்சே இப்படி வரான். அதை என்ன பண்ணுறான், தானியமாக வந்து அப்புறம் அந்த தானியத்தை புருஷன் சாப்பிட புருஷ ரேத்தஸ்லேருந்து அப்புறம் ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் போய் பிறக்கிறான்னு அந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கு. அதனால் அந்த மாதிரியான தேவலோக பிராப்தி போகிறவாளையும் அந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி அதான் வானகத்து மன்றாடிகள் தாமேன்னு சொல்லுங்க. நேரவே மோட்சம் போகிறத விட்டுட்டு வசுபத பிராப்தி அது இதுன்னு பண்ணிட்டு அது மன்னாடுறான் இவன் என்ன மேலே போகிறதுக்கு அப்படின்னு கஷ்டப்படுறான்னு சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சந்திரமச பிராப்தி
அந்த தூமாதி மார்க்கத்தில் போகிறவனுக்கும் உண்டு. அதனால் இது ரெண்டுத்தையும் அப்படி தூமாதி மார்க்கத்து மூலமாக சந்திரனை போய் அடைஞ்சி அதுக்கு மேலே அவன் சொர்க்கத்துக்கு போனான்னா திரும்பி எப்படி வரான்? விருகி, அதாவது மேகமாறான், மேகத்துலேருந்து ஜலமாறான், ஜலத்துலேருந்து விருகி, விருகின்னா அதான் தானியமாறான், நெல்லாறான், நெல்லுலேருந்து புருஷ கர்ப்பத்துக்கு போய் அப்புறம் ஸ்ரீ கர்ப்பத்துக்கு வந்து போகிறான்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது அதனால் இப்போ இந்த இடத்துல இந்த உற்சவத்தில் என்ன விசேஷம்னா சந்திரமண்டலத்தில் நெல் அளவையும் சந்திரபிரபை உற்சவத்தை இன்னைக்கு பண்ணுறான். அதாவது இவன் நெல்லா வந்து தானே அதுக்கப்புறம் புருஷனுடைய ரேத்தஸில் வந்து ரேத்தஸ்லேருந்து கர்ப்பத்தில் போகிறான்னு சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு சொல்கிறோம். அதனால் அந்த நெல் அளவும் அத்தை ஜோதிப்பிக்கிறது. இப்படியான சந்திரமண்டலத்தை சந்திரபிரபையை இந்த ஆழ்வார் இந்த ஆரம்பத்திலையும் கதிராயிரம் என்ற பாசுரத்தில் காண்பித்தார். இந்த 10 பாசுரங்கள்லையும் சந்திரனை போய் அடையக்கூடிய மார்க்கத்தில் போகிறான்றதையும் சொன்னார். நெல் அளவையும் நடக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த பாசுரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்குன்னா தூமாதி மார்க்கத்தில் போகிறதையும் காண்பிக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவி, அதாவது மோட்சத்துக்கு ஏற்கனவே சொன்னோம், நித்திய விபூதிக்கு தியோதகமாக ஸ்ரீதேவியும் இந்த லீலா விபூதிக்கு தியோதகமாக பூதேவியும் ஏழ்றார் முதல் நாள்னு. அதே மாதிரி இந்த உற்சவத்துலேயும் இப்படி மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு அனுகுணமாக ஸ்ரீதேவி சேவை சாய்க்கிறா பெருமாளோட கூட. இந்த திருப்பி இங்கே பிறக்கிறவா பூமியிலே பிறக்கிறவாளுக்கு இதுவா பூதேவியோட ஸ்ரீதேவி பூதேவியோட சந்திரமண பிரபையில் சேவை சாய்க்கிறான். இப்படியாக ஆழ்வார். ஏன்னா இப்போது நித்தியம் 100 பாசுரம் சேவிச்சுட்டு வரவா இன்றைக்கும் 100 பாசுரம் சேவிச்சுட்டு நாளைக்கு 40 பாசுரம் சேவிக்கலாம். ஏன்னா 5ஆம் பத்தில் 4 திருமொழி தான் இருக்குது. இல்லை நாளைக்கு போராதேன்னு சொல்லி நாளைக்காக கொஞ்சம் வச்சுட்டுருக்கா ஒரு அரை 10 அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பாசுரம்? 40க்கு மேலே ஒரு 10 பாசுரம் தான். அதனால் இந்த 50 சேவிச்சா என்ன, இல்லை நாளைக்கு 40 தான் சேவிச்சா என்ன. ஆனால் அதோட கூட மாத்திரம் இல்லை, ஒரு சாத்துவர பாசுரத்தில் எதனா ஒரு நல்ல பாசுரமாக இருக்க, இந்த கூடி கூடி உற்றார்களிலிருந்து குற்றம் நிற்க பாடி பாடி பாடையிலிட்டு தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, இப்படி தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் இப்படின்னா இங்கே படக்கூடிய இந்த லீலா விபூதியில் படக்கூடிய அவஸ்தையெல்லாம் பற்றி, மரண அவஸ்தை, அதுக்கு அதனால் மற்றவாளுடைய ஓலங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இதை போய் யாருன்னா சாத்துவரை பண்ணுவாளா? பொதுவில் யாருக்கும் பண்ண தோணாது. ஆனால் ஆழ்வார் வந்து இந்த சந்திரபிரபையை உத்தேசித்து பாடியிருக்கார். அதனால் எந்த சந்திரபிரபையை உத்தேசித்து எல்லா கோவிலையும் இல்லை, வருஷலாக இன்றைக்கி இந்த 4ஆம் நாள் சந்திரபிரபைன்றது இங்கே தானே நடக்கிறது, இங்கே தானே இந்த உற்சவத்தை பாடியிருக்கார். அதனால் இந்த ஊரில் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுற மகான்கள் ஆழ்வார் பாடினபடிக்கே அது எந்த பாட்டாக இருந்தாலும் அப்படியே சாத்துவரை பண்ணுறான் இந்த 5 திருமொழி. அதனால தான் பலஸ்ருதியில் கூட சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை இவபத்தும் வல்லார். நான் வந்து சித்தம் நன்கு ஒருங்கி நன்னா சித்தம் பொருந்தி நான் பெருமாள் மேலே பண்ணிருக்கேன், தேவ பெருமாள் மேலே. வல்லவர் என்ன பண்ணுவா? சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ன சிந்த பெருவர் தாமே. அவளுக்கும் என்னை போல சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தையரா ஆவா. எனக்கு எப்படி பெருமாள் மேலே சிந்தை போச்சோ அதே மாதிரி அவளும் போவான். அதனால் ஆழ்வார் பாடியிருக்கார், அதே மாதிரி இவாளும் அதை சேவித்து அது பரியந்தமே சாத்தமரை பண்ணுறான். இதை கணிசித்து தான் இந்த மாதிரி ஆழ்வார் திருவுள்ளம் தேவப்பெருமாளுடைய உற்சவத்தை பாடியிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுண்டு இந்த தொண்டமண்டல வேதியர்கள் இருக்காளே, உபய வேதாந்தி தானே, நாமெல்லாம் எல்லாரும் உபய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த தொண்டமண்டல வேதியருக்கு என்ன ஒரு அசாதாரணமான பெருமை என்ன, இந்த தொண்டமண்டலத்தில் இருக்கிற தேவப்பெருமாளை
இப்படி சத்தியவிரத க்ஷேத்திர ஈசனை ஆழ்வார் எப்படி பாடியிருக்காளோ அந்த பாடினபடிக்கு அந்த உற்சவத்தில் சேவித்து அனுபவம் பெறக்கூடிய மகான்களாக இருக்காய்வா. அதனால தான் தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படின்னு சொன்னார். தொண்டமண்டல வேதியர் வேற, தூய தென்மறை வல்லவர் வேற இல்லை. தொண்டமண்டல வேதியருக்கு தான் இந்த தென்மறையினுடைய தூய்மையான தன்மை தெரிஞ்சு அத்தை அனுசந்தானம் பண்ணுறான். இதை வேற எந்த கோவில்லையானா போய் அனுசந்தானம் முடியுமா? இங்கே தான் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா இந்த ஊரை பற்றி தான் இந்த மாதிரி பாடியிருக்கார். அதனால் இந்த தொண்டமண்டல வேதியர் உபய வேதாந்திகள் இருக்காளே, அவள் அந்த ஆழ்வாருடைய தூய்மையான திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு அந்த மறையில் தென்மறையிலையும் வல்லவராக இருக்கா. ஏன்னா உபய வேதாந்தாச்சாரியர்களோ, அதனால் 2 வேதத்துலேயும் வல்லவாள். எந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலும் உபய வேதாந்தத்தில் வல்லவாள், வேதத்திலையும் வல்லவாள், தென்மறையிலையும் வல்லவாள். ஆனால் இந்த தொண்டமண்டல வேதியருக்கு இன மாதிரி இந்த உற்சவங்கள்லாம் பாடியிருக்காரு, அந்த மாதிரி அந்த பாட்டை அந்தந்த உற்சவத்தில் கிரமேண பாடுறதுக்கு பாக்கியம் பெற்றவா இவா தான். அதனால தான் தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படின்னு. இதை தொண்டமண்டல வேதியர் வேற, தூய தென்மறை வல்லவர் வேறேன்னு சொல்லக்கூடாது. உபய வேதாந்தியாக இருக்கிறவாளுக்கு இவாளுக்கு இந்த இடத்துல இது ஒரு அசாதாரணமான ஒரு பெருமை வந்திருக்குது. அதாவது தேவப்பெருமாள் உற்சவத்தை ஆழ்வார் பாடினார், பாடினபடிக்கு அந்த பெருமாள் இடத்துல அந்தந்த உற்சவத்தில் விண்ணப்பம் பண்ணுற பாக்கியத்தை இவா தான் பெற்றிருக்காள். அதனால் இவாளுக்கு ஒரு வாழவேன்னு ஒரு பல்லாண்டு பாடினார் சுவாமி தேசிகன். இப்படியாக ஆழ்வார் திருவுள்ளபடிக்கு இந்த 50 பாசுரங்களே இந்த உற்சவத்தில் சேவித்து சாத்துவரை பண்ணப்படுறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமாதிவன்ஷடவோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.